இங்க ஒரு வயசான தாத்தா பேத்திக்கும் பேரனுக்கும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அடுத்த நாளே ஆளு வேலைக்கு கூப்பிட்டப்ப தாத்தா வர மாட்டேன்னு சொல்றாரு. அதனால தாத்தாவை கயிறை கட்டி தர எடுத்துட்டு போய் இங்க குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்க போகும்போது ஹீரோ அவன் காலை பிடிச்சி கெஞ்சும். அவன் முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாரையும் அடிச்சுட்டு மண்ணை தூவி விட்டு தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணுவான். அப்ப அவங்க தாத்தா நீ எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்துருவாரு. அவனோட ஒய்ஃபையும் அங்கேயே விட்டுட்டு ஓடிடுவான். ஹீரோ போய்க்கிருக்க வழியில ஒரு ராஜாவை சில பேர் கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோ அவனை காப்பாத்துவான். ஹீரோ கூட்டிட்டு போய் அவன் சாப்பாடு போட அசுர பசியில சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அதை வியந்து பார்த்த நம்ம ராஜா அவனை தனியா கூட்டிட்டு போய் எதிர்காலத்துல நீ என்ன மாதிரி ஒரு பெரிய பலசாலியா ஆவன்னு சொல்றான். பல வருஷம் கழிச்சு நம்ம ராஜா ஒரு ஒய்ஃப் இருக்க போகும்போது இன்னொரு ஒய்ஃபையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து ரெண்டாவது மகாராணியும் மகாராணி ஆர்த்தி எடுத்தாதான் நான் உள்ள வருவேன்னு சொல்றான். ராஜா சரின்னு சொல்ல அவக்கி நடந்து வர்றது கூட அடிமை வேலைக்கார பெண்களோட புடவை அது மேலதான் நடந்து வந்து மகாராணி அவளை வேண்டாம் இருப்பாதான் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. ரெண்டாவது மகாராணியை ராஜா கூப்பிட்டான்னு சொல்லி போவாங்க. இங்க ராஜாவை அட்டாக் பண்ண வந்தவங்க மாசம் அடிச்சு போட்டுருவாங்க. காணி கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அல்ல வில்லனோட ஆளு. அடுத்த நாள் ஹீரோ வில்லனோட இடத்துக்கு போய் அவங்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு தெரிக்க விட்டு வில்லனை குதிரையில கயிறை கட்டி இழுத்துட்டே வந்து ராஜா முன்னாடி கட்டி போடுவோம். பீமா வில்லனுக்கு செருப்பு மாலையெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி கொன்றுவான். இதுக்காக ஹீரோ ராஜா கிட்ட குடிக்கிறதுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கேட்க ராஜா சரின்னு சொல்லிடுவார். நைட் ராஜா ரெண்டாவது மனைவி ரூமுக்கு ஆசையா போய் உன்ட்டு என்னோட பெண்மையை உணர முடியுதுன்னு சொல்லிட்டு மகாராணியை கூட்டிட்டு ரூமுக்கு போயிருவாரு. ரெண்டாவது மகாராணி ஹீரோ பார்த்து முறையா பெண்மையை உணர்வாங்க. அடுத்த நாளே ரெண்டாவது மகாராணி ஹீரோ கிட்ட போய் நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்றதை நீ செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்களும் சண்டே ஸ்டார்ட் பண்ணி ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி போவாங்க. ஹீரோவை தசை திருப்பி கடைசியில அவங்க ஜெயிச்சிருவாங்க. காட்டுக்கு வேட்டைக்கு போன ராஜா அங்கே ஒரு பொண்ணை பார்த்து நான் இவ்வளவு அடைஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. போகும்போது நடுவுல ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை தப்பிக்க விட்டுருவான்.